ஏங்க இப்போ இந்த தேவையில்லாத இந்த வேலை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நல்லா தானே இங்கே இருந்துச்சு வீடு, முன்ன நல்லா தான் இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு பாரு, நல்லா குப்பையாக கிடக்கு எல்லா இடத்துலையும். அதனால தான் ஆல்ட்ரேஷன் பண்ணி இன்னும் ஒரு 3 இடத்த எக்ஸ்ட்ரா படுத்தலான்னு இருக்கேன். பசங்களுக்கு வண்டி கார்லாம் இருக்குதுல்ல, எல்லாம் நிறுத்தத்துக்கு இடம் கிடையாது. அங்கே போய் தான் நிறுத்த வேண்டியதாக இருக்குது. அதனால தான் எல்லா பொருளும் வெளியில் வச்சு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். என்ன ஸ்வேதா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை ஷீலா, இவங்க பாருங்க, என்னோட வீட்டுக்காரது தான் சும்மா வீடு நல்லா இல்லை அழுக்காக இருக்குது, குப்பையை கிடக்கு, கார் நிறுத்த வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடை வேற ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறாராமா. ஆமாம், அது நல்ல விஷயம் தானே. இதுக்கு எதுக்கு கோவப்படுற ஸ்வேதா? எப்போ பார்த்தாலும் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு வீடே சின்னதாக இருந்துச்சு, சரி அப்போ பண்ணலாம், ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நல்லா பெருசாக கட்டிட்டு அப்புறமேட்டு திருப்பி போட்டோம் வீடை. இது கீழே வந்துச்சு, இது மேலே வந்துடுச்சு. அதனால பீரோ வைக்க இடம் இல்லை, மொட்டை மாடியில் வைக்க இடம் இல்லை, வீணாக இருக்குது. இவளுக்கு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாரு ஷீலா. என்ன ஷீலா பண்ணுறது? ஷோப்பா பாலு சுமதி ரோசி, நீங்கள் என்னென்ன இங்கே உட்காந்துட்ருக்கீங்க? என்ன பண்ணுறாங்க உங்கள் வீட்டில்? உங்கள் வீட்டில் எல்லா திங்ஸையும் கீழே எடுத்து வச்சுருக்காங்க. என்னாச்சு? வாட் ஹேப்பன் தேர்? ஆமாம் பாலு ரோசி சுமதி, என்னாச்சு? வீட்டுக்கு இருக்கிற எல்லா பொருளும் கீழே வச்சுருக்கீங்க, என்னாச்சு? அதானே, என்னது இது? எல்லா பொருளையும் கீழே வச்சுருக்குறாங்க இவங்க. என்னதான் இவங்களுக்கு ஆச்சோ? என்னம்மா சத்தம் போத்துக்கிட்டே இருக்குதாங்க? என்னம்மா பிரச்சனை? அம்மா தூங்க கூட விட மாட்டீங்களாம்மா? அம்மா, என்ன பாலு ரோசி சுமதி வீட்டில் எல்லா பொருளும் கீழே வச்சுருக்காங்க? இருமா. ஏப்பா பாலண்ணா, ரோசி அக்கா, சுமதி அக்கா, என்னக்கா ஆச்சு? அம்மா என்னம்மா இந்த ஸ்ரீநிதி குடுகுடுன்னு இங்கே ஓடிட்டு இருக்குதா? என்னடி பண்ணுற ஸ்ரீநிதி? ஆமாம், எதுக்கு எல்லா பொருளும் வெளியில் வச்சுருக்குறாங்க? அதுதான் ஏதோ ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்களா வீட்டில் எங்கள் அப்பா. ஆல்ட்ரேஷனா? சரி, நானும் உட்காந்து பார்க்குறேன். செல்சியா? என்ன செல்சியா? பாலா, பிரின்சி, என்னை விட்டுட்டு எதுக்கு வந்தீங்க நீங்கள்? ஜெனி, சாரி ஜெனி, நாங்கள் பேசிகிட்டு இருந்தோமா, அதனால உனக்கு கவனிக்கவே இல்லை. என்னை விட்டுட்டு இந்த வண்டியில் வந்துருக்கீங்க. இந்த 3 பேரும் உங்களுக்குலாம் அறிவே இல்லை, என்னை விட்டுட்டு வரீங்க எல்லாத்துக்கும். சாரிப்பா. ஜெனி, இதுக்கெல்லாம் நீ கோவப்படலாமா? அவள் எல்லாத்துக்கும் தான் கோவப்படுவா. ஆமாம், நானும் வந்ததுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். ஆல்ட்ரேஷன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எதுவுமே பண்ணவே மாட்டேங்கிறாங்க உங்கள் அப்பா. பாலு சுமதி, பண்ணுவாங்கடி, இறி. எல்லாம் கூட்டமாக வந்துடுங்க எல்லாம் பார்க்கறதுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே நாங்கள்லாம் பார்க்க தான் செய்வோம். என்ன பண்ணுவோம், பண்ணிக்கோ நீ. ஸ்வேதா, கொஞ்சம் நவுறு. இங்கே வீடெல்லாம் எவ்வளோ குப்பையாக இருக்குது பாரு. மேலெல்லாம் குப்பையாக இருக்குது, உள்ளெல்லாம் குப்பையாக இருக்குது, இங்கெல்லாம் குப்பையாக இருக்குது. பெருக்கி விட்டுறியா? சரி பெருக்கி விட்டுறேன்னு நவுருங்க, அப்போ தான் நல்லா பெருக்க முடியும். இந்த பீரோ, இந்த வாஷிங் மிஷின்லாம் அந்த பக்கம் போட்டுடலாம் மது வீட்டில். சரி, இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி முடிச்சிடலாம். சரி, மேலெல்லாம் நல்லா கூட்டி விட்டுறலாம். நல்லா குட்டி விட்டுறலாம்.
கீழே கீழே கொஞ்சம் அழுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அதுதான் கிச்சனு. இது என்னது, இது வரவே மாட்டேங்குது, ஒட்டிகிட்டு இருக்கு போல. இது வேற, இந்த குப்பை வேற ஒட்டிக்கிட்டு வரவே மாட்டேங்குது. ரொம்ப நாளாக அப்படியே அடைஞ்சு கிடச்சிருக்கு போல். இந்த இடமும் கூட்டியாச்சு. இந்த இடத்துல தான் பெரிய குப்பை. ஏன்னா இங்கே தான் இருக்கிறோமே. எல்லா குப்பையும் எடுத்து போடு. நல்லா கூட்டி விடலாம். மண் எவ்வளோ மண் பாரு. ஓகே, மொத்த வீடையும் கூட்டியாச்சு. இப்போ தான் நல்லா பார்க்க நல்லா சுத்தமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட்டி விட்டுறலாம். கொஞ்சம் மண்ணெல்லாம் மேலே அப்படியே தேங்கியிருக்கு. மொட்டை மண்ணெலாம் நல்லா சுத்தமாக இது பண்ணிடலாம். இங்கெல்லாம் ஒரே அழுக்கு. நல்லா ஒரு நாளைக்கு நல்லா வீடை போட்டு நல்லா சுத்தமாக கழுவணும். எவ்வளோ அழுக்கு பாருங்க எல்லாம். எங்க கூட்டி முடிச்சிட்டேங்க. இப்போ பொருள்லாம் எங்கெங்கே வைக்கணும்னு அட்டாச் பண்ணிடுங்க. இங்கே பாரு, இதுதான் நம்மளுடைய பசங்களோட பேக்ஸ்லாம் இதில் வச்சு மேலே மொட்டை மாடியில் வச்சிடலாம். பசங்களை பேக்ஸ்லாம் கொடுங்க. குட்டி பசங்களா, நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா வீடு ரெடி பண்ண? சரி அங்கிள், நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இந்த பேக் கொடுறி. இந்த பிங்க் கலர் பேக் கொடு. இந்த பிங்க் கலர் பேக்ஸு, இந்த பேக்கும் கொடுறி. அப்புறம் வேற என்ன பேக் இருக்குது? ஸ்கூல் பேக்ஸு. வேற என்ன ஸ்கூல் பேக் வச்சுருக்கீங்க? அவ்வளோதான் தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பேகு. நெக்ஸ்ட்டு வேற என்ன பேகு? வேற என்ன பேக்குப்பா சொல்லுங்க. அப்புறம் இந்த ஒரு பேகு. இந்த பேக் தான் பெருசாக இருக்குது. ட்ராவல் பேக்கோ? ஆமாம் பசங்களா, அது ட்ராவல் பேக்கு. ஓகே, இதை தூக்கி நம்ம மொட்டை மாடியில் வச்சிடலாம். அங்கெல்லாம் அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். பசங்களுக்கும் ஸ்கூல் லீவில் இங்கேயே வச்சிடலாம் பேக்ஸ்லாம். இல்லை வேறு ஏதாச்சும் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? பசங்களா, நீங்களே ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்களேன். அங்கிள் அந்த பொட்டியை நீங்கள் வேணாம் அங்கிள், இதுவே நல்லா தான் இருக்குது. ஓகே பசங்களா, இதுவே நல்லா தான் இருக்குது. ஒரு பாக்ஸில் காம்பேக்டாக இருக்கும் எல்லாமே. சரி, இப்போ வீடுக்கு தேவையான எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஷோப்பா தான் மெயினே ஹாலுக்கு. அதனால் ஷோப்பா தூக்கி இங்கே போட்டுடலாம். ஸ்டடி பெஞ்ச்லாம் இங்கே போட்டுடலாம். இல்லைன்னா மேலே மொட்டை மாடியிலே போட்டுடலாமா? பசங்களா, உங்களுக்கு எங்கே பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்பா மொட்டை மாடியிலே போட்டுருங்கப்பா. அப்பா மொட்டை மாடியிலே போட்டுருங்க. சரி சுமதி, பாலு, ரோசி போட்டுடுறேன். மேலேயே போட்டாச்சு. மேலேயே பேகும் இருக்குது, அப்படியே எடுத்து படிச்சுக்கலாம். இங்கே ஒரு குட்டி டேபிள். ஓகே, இது ஷூவா? ஷூட்ஸ்லாம் எங்கம்மா வைக்கணும்? சரி விடு, நானே ஒரு இடம் பார்த்து அங்கேயே வச்சிடுறேன். இங்கே ஷூட்ஸ் வச்சிடலாம். இது கிச்சன் ஐட்டமு. மேலே பெட்டு போட்டுடலாம். இங்கே அலாரம் எங்கம்மா? அலாரம் பசங்களா, அலாரம் பார்த்தீங்களா பசங்களா? இதோ பார்க்குறேன் அங்கிள். இங்கே இருக்கு அங்கிள். சரி, அதை தூக்கி இங்கே
தூங்கும் போது பக்கத்தில் வச்சுக்கலாம். இது கிச்சன் ஐட்டம். இது என்ன பண்ணலாம்? இந்த ஹாட்டின் எங்கே வைக்கிறது? இங்கே ஹாலில் வச்சிடலாம். ஹாலில் வச்சா அழகாக இருக்கும். இல்லை கிச்சன் ஐட்டம். டஸ்ட்பின் இங்கே வச்சிடலாம். ஷோப்பா பக்கத்தில். ஊஞ்சல் மேலே வச்சிடலாம். வேணாம் இங்கே இந்த மொட்டை மாடியில் வச்சிடலாம். இந்த மொட்டை மாடியில் அழகாக தெரியும். அப்புறம் ஜேசிபி டாய் தானே. இது இங்கே ஹாலில் இருக்கட்டும். செல்ஃபோனு. அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வச்சிடலாம். அதுக்கு மேலே இது ஸ்டவ்வு. சரி, இந்த கிச்சன் ஐட்டம்ஸும் வச்சுட்டு பார்க்கலாம் பசங்களா. சரி ஸ்வேதா, இப்போ பெரிய பொருள்லாம் மேலே வச்சிடலாம். கை கூட அப்படியே மேலே வச்சிடலாம். அப்படியே தூக்கிடு, அப்படியே மேலே வச்சிடலாம். வாஷிங் மிஷின் அப்படியே தூக்கி ஸ்வேதா அப்படியே மேலே வச்சிடலாம். வாஷிங் மிஷின் கொஞ்சம் தள்ளியே வச்சிடலாம். ஓகே ஸ்வேதா, வாஷிங் மிஷின் பெரிய பொருள் எல்லாம் வச்சாச்சு. இப்போ சின்ன பொருள் காரு நிறுத்துறதுக்கு இடம். அப்புறம் நான் புதுசாக ஒரு இது வேற வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் ஒட்டிடலாம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குதுல்ல, அதனால இப்போ இந்த இடத்துல கார்லாம் நிப்பாட்டுற மாதிரி இங்கே பசங்களோட காரு, இங்கே காரு நிறுத்தி வச்சிடலாம். 2 காரையும் நிறுத்தி வச்சாச்சு. ஸ்வேதா, இது வேணாம்மா, இப்படி வேணாம். இது கொஞ்சம் நல்லா இல்லை பார்க்க. நம்ம இது எங்கே வைக்கலாம்? சரி, காரை இங்கே நிறுத்திட்டு அந்த காரையும் அங்கே நிறுத்திட்டு இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் மாதிரி வச்சிடலாம். ட்ரெஸ் சேஞ்ச் ரூம். ஹாலில் வேற இடம் பத்தாது, வெளியிலையும் இடம் இல்லை, அதனால இப்படி வச்சிடலாம். இந்த கார் வேணா இங்கே அப்படியே நிறுத்தி வச்சிடலாம். இந்த இடத்துல இந்த காரு, இந்த இடத்துல இந்த வண்டி. அப்புறம் சாமி எங்கே கரெக்டாக இருக்கும்? ஹால்லேயே வச்சிடலாமா, இல்லை எங்கே வைக்கலாம்? பெட்ரூமில் இங்கே வச்சிடலாம். இங்கே நடுவில், வீட்டுக்கு நடுவில் குபேர மூலையில் இருக்கட்டும். ஐயோ, தூக்கமாக வருதே. சீக்கிரமாக வர ஏஞ்சிட்டேன் காலையில். ஐயோ, தூக்கமாக வருதே கடவுளே. சரி, இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன்னு காமிச்சல, அது இதுதான். இது நம்ம இந்த மாதிரி காம்பவுண்ட் வால் மாதிரி இங்கே போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது இல்லை வீடு? ஆமாங்க, நல்லா இருக்குது. கொஞ்சம் வெளியிலே கூட்டி வச்சிருமா. சரிங்க. ஸோ தூக்கமாக வருதே, அந்த பக்கம் தள்ளி விட்டுறலாம். இங்கே ஒரு குப்பை இருக்குது, அதையும் நவுத்தி விட்டா முடிஞ்சிருச்சு. எப்பா, இப்போ வெளியில் இந்த மாதிரி ஒரு மேட் போட்டால் வீடே அழகாயிடும். ஹே பசங்களா, வீடு எப்படி இருக்கு? ஆண்டி சூப்பராக இருக்கு ஆண்டி. ஆண்டி, கடைசியாக அந்த வீணை தான் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல ஆண்டி. வீணையா? அதுவும் நம்ம மொட்டை மாடியிலே இங்கே மேலே மொட்டை மாடியில் வச்சிடலாம். ஓகே, எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு பசங்களா.
அவ்வளோதான், சூப்பராக இருக்குல்ல இந்த வீடு. அப்படியே இந்த காம்பவுண்ட் வேலை ஊற்றிட்டு அப்படியே பார்க்கலாம் வீடை. ஆமாம் ஆண்டி, சூப்பராக இருக்கு ஆண்டி வீடு. ஆமாம்மா, நான் கூட நீ இந்த மாதிரிலாம் கட்டுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸ்வேதா மம்மி கட்டினா சூப்பராக தான் இருக்கும். ஸ்வேதா மம்மியா? சரவணன் அங்கிள் தான் பண்ணாங்க, ஸ்வேதா ஆண்டி கிடையாது பசங்களா. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். சரி சரி, வாங்க வாங்க, தமிழின் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எல்லோரும் இங்கே வந்து நில்லுங்க, வாங்க. பாலு, நீ அங்கே போய் நில்லு, அப்போ தான் தமிழின் ஃபோட்டோவுக்கு ஆப்டாக இருக்கும். நான் இங்கே நிற்க போகிறேன். ஜாலியாக இங்கே ஜன்னலில் வியூ பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இங்கேயும் நான் நின்றுக்கிறேப்பா. ஷீலா, நீ இந்த பக்கம் வந்துடு. சரிடி ஸ்வேதா. ரோசி, நீ இங்கே வாமா. சுமதி, நீ பெட்ரூமில் போய் உக்காரு. பிரின்சியம்மா, வண்டி எடுத்துட்டு வா. நீ காவியா, நீ இப்படி முடிச்சுக்கிட்டு நில்லு, அப்போ தான் உனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே ஜெனி, நீ மேலே போய் நில்லுமா. இங்கே ஒரு இடம் காலியாக இருப்பார். ஓகேவாம்மா? நின்னாச்சுல்ல, எல்லாருமே நின்னாச்சுல்ல? ஓகே ஆண்டி, இப்போ எல்லாமே நின்னாச்சு. இப்போ அப்படியே ஷீலா வீட்டில் இருந்து மது வீடு முடிக்கணும். நம்ம வீடு நல்லா க்ளோஸ்அப்பில் எடுத்துக்கலாமா ஒரு ஷார்ட்டு? சரிங்க ஆண்டி.